எத்தனை பேர் நம்ம யோசித்து பார்ப்போம், நான் அதிகாலையில எழுந்திருந்து தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன். எத்தனை நாள் நான் இரவிலே படுப்பதற்கு முன்பதாக ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறேன். எவ்வளவு நான் ஸ்மித் விகில்ஸ்வொர்த் என்ற பெரிய தேவனுடைய ஊழியரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்த கிரேட் பிரிட்டன்ல ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய ஊழியர். அவர் என்ன பண்ணுவாரா, ஸ்மித் விகில்ஸ்வொர்த், அவர் பெரிய கல்விமான்லாம் இல்ல, ஒரு சின்ன ஒரு பைபிளை தன்னுடைய பாக்கெட்ல வச்சிருப்பாராம். அந்த பைபிளை 15 நிமிடத்திற்கு ஒரு முறை ஓபன் பண்ணி ஒரு வாசிப்பாராம். கர்த்தர் அந்த ஸ்மித் விகில்ஸ்வொர்த்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். மரித்த பலரை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். நான் ஸ்மித் விகில்ஸ்வொர்த் என்ற பெரிய தேவனுடைய ஊழியரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்த கிரேட் பிரிட்டன்ல ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய ஊழியர். அவர் என்ன பண்ணுவாரா, ஸ்மித் விகில்ஸ்வொர்த், அவர் பெரிய கல்விமான்லாம் இல்ல, ஒரு சின்ன ஒரு பைபிளை தன்னுடைய பாக்கெட்ல வச்சிருப்பாராம். அந்த பைபிளை 15 நிமிடத்திற்கு ஒரு முறை ஓபன் பண்ணி ஒரு வாசிப்பாராம். கர்த்தர் அந்த ஸ்மித் விகில்ஸ்வொர்த்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். மரித்த பலரை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் மாற்ற ஆண்டவராக்கு நாம் என்ன செய்யணும்? வேதத்தை நாம் கருத்தாய் வாசிக்க வேண்டும். இதை நான் திரும்ப 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 சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதை தவிர there is no alternate. இன்றைக்கு உங்களையும் என்னையும் மாற்ற ஆண்டவராக்கு நாம் என்ன செய்யணும்? வேதத்தை நாம் கருத்தாய் வாசிக்க வேண்டும். இதை நான் திரும்ப 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 சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதை தவிர there is no alternate.